ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா சேலம் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. இந்த வீடியோல நம்ம சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ், ஹோட்டல்ஸ், சாப்பிட்றதுக்கான ரெஸ்டாரண்ட்ஸ், ஷாப்பிங் ஏரியாஸ் இதெல்லாம் வந்து ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஏற்கனவே வந்து சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் பத்தின வீடியோ பண்ணியிருக்கோம். சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பத்தின வீடியோவும் பண்ணியாச்சு, டபுள் டெக்கர் பஸ் ஸ்டாண்டு. இந்த வீடியோல வந்து நம்ம சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் தான் மெயின்லி கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். இங்கே வர்ற மக்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேலம் புது பஸ் ஸ்டாண்டோட ஆப்போசிட்ல இருக்கோங்க. ஸோ புது பஸ் ஸ்டாண்டோட ஆப்போசிட்லயும் நிறைய லாட்ஜஸ் இருக்கும். அதே மாதிரி பஸ்ஸஸ் எல்லாம் எக்ஸிட் ஆகிற இடத்துலயும் வந்து நிறைய லாட்ஜஸ் இருக்கும். ஸோ வாங்க டீடைல்டா என்னென்ன மாதிரியான ஸ்டேக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லா பார்த்துட்டு வந்துடலாம். மக்களே, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆப்போசிட்ல ஒரு 100 மீட்டர்ஸ் வந்தா இங்க பாருங்க ஹோட்டல் அசோக் லாட்ஜ்னு இருக்கு. ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸ் நம்பரோட இருக்கு பாருங்க. அதுக்கு ஆப்போசிட்லயே பார்த்தா சரவணா பேக்கரிஸ் கார் பார்க்கிங் இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து லக்ஷ்மி பேலஸ் லாட்ஜ்னு ஒன்று இருக்கு. ரெண்டுமே கொஞ்சம் ப்ரீமியம் ஹோட்டல்ஸாக தான் இருக்கு. ஹோட்டல் அசோக், ஹோட்டல் லக்ஷ்மி பேலஸ். அசோக் ஹோட்டல்ல பாரும் அட்டாச்சா இருக்குங்க. H2O பார்னு போட்டிருக்காங்க. 11 AM to 11 PM. இங்க பாருங்க மேல நம்பர் இருக்கு பாருங்க, லேண்ட்லைன் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கங்க. இன்கேஸ் நீங்க அட்வான்ஸ் ரிசர்வேஷன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதுக்கு ஆப்போசிட்லயே லக்ஷ்மி பேலஸ்னு இருக்கு. மக்களே, லக்ஷ்மி பேலஸ்ல உங்களுக்கு பார்க்கிங்கும் சேர்த்தே வருதுங்க. இதுலயே நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. சிங்கிள் ரூம், டபுள் ரூம், டீலக்ஸ் ரூம் எல்லாம் அவைலபிளா இருக்கு. அசோக் ஹோட்டல் லக்ஷ்மி பேலஸ் ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா பாலாஜி பவன் உயர்தர சைவ உணவகம் இருக்குங்க. அத்வைத ஆசிரமம் ரோடா இது. இங்க எங்க ஆசிரமம் இருக்குன்னு தெரியல, பட் ஆனா இந்த ரோடுக்கு பேரு அத்வைத ஆசிரமம் ரோடு. ஓகேவா? தங்கறதுக்கு, ஃபுட்டுக்கு எல்லாம் பக்கத்துலயே அவைலபிளா இருக்கு பாருங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே. பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்ல பார்த்தா ஜூஹா ரெசிடென்சின்னு ஒன்னு இருக்குங்க. லோவஸ்ட் டெரிஃப் வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ். இது வந்து பட்ஜெட் ஹோட்டலுங்க. ஹோட்டல் ஜூஹா ரீஜென்சி. 2 வீலர் பார்க்கிங், 4 வீலர் பார்க்கிங் எல்லாம் கூட இருக்கு. ஆனா நம்பர் எதுவும் போடல, நீங்க வந்து இங்க செக் பண்ணிக்கலாம். மக்களே, இங்க பாருங்க ஸ்ரீ சாய் ரெசிடென்சி. இது வந்து நம்பரோட கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலயே அனு ரெசிடென்சின்னு ஒன்னு இருக்கு. அதுவும் ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸ். அதுக்கு பக்கத்துலயே ஹோட்டல் செல்வம் இருக்கு, பிசினஸ் லக்ஸுரி. ஸ்ரீ சாய் ரெசிடென்சிக்கு பக்கத்துலயே ஸ்ரீ சரவண பவன் சைவ உணவகம் இருக்கு. இங்க பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹோட்டல் செல்வமோட ரிசப்ஷன் ஏரியா கீழே இருக்கு பாருங்க. ஸோ இங்கேயும் ஸ்டே பண்ணலாம். மக்களே, பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா ஸ்ரீ சாய் ரெசிடென்சி எல்லாம் தாண்டி வந்தோம்னா மணிவண்ணன் ஸ்ட்ரீட்னு இருக்குங்க. அதுல சரவணபவன் குரூப், கிராண்ட் ஸ்டைல், ஹை கிளாஸ் ரூம்ஸ், பார்ட்டி ஹால்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதுக்கு மேலேயே வந்து ஹோட்டல் சிட்டி வியூன்னு ஒன்னு இருக்கு பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் பட்ஜெட் ஹோட்டலா தாங்க இருக்கு. இந்த பக்கம் ஹோட்டல் செல்வம் இருக்கு. இது கொஞ்சம் பிரீமியம் ஹோட்டல். மக்களே, மெயின் ரோட்ல ஹோட்டல் சரவண பவன், அதுக்கப்புறம் சில லாட்ஜஸ் எல்லாம் பார்த்தோம்ல, அங்கிருந்து உள்ள வந்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர்ஸ்ல ஹோட்டல் ஸ்ரீ சாந்தின்னு இருக்குங்க. இது கொஞ்சம் ப்ரீமியம் ஸ்டே. ஹோட்டல் ஸ்ரீ சாந்தி பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் எல்லாம் கூட இருக்கு பாருங்க. ஐ திங்க் இது 2 ஸ்டார் ஹோட்டல் அல்லது 3 ஸ்டார் ஹோட்டலா இருக்கும்னு நினைக்கிறேன். வேலை பார்க்கிங் எல்லாம் இருக்கு. ஹோட்டல் ஸ்ரீ சாந்த். இதுலயும் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க.
அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தா ஸ்ரீ சரவண பவன் கிராண்ட் ஸ்டைல் உயர்தர சைவ உணவகம் இருக்கு. எவ்வளோ லக்ஸுரியாக கட்டி வச்சிருக்காங்க. நான் கூட லாட்ஜிங் மட்டும் நினைச்சா வெறும் ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு மட்டுமா இவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டி இருக்கும். மக்களை இப்போ நம்ம சேலம் புது பஸ் ஸ்டாண்டோட எக்ஸிட் பக்கத்துல இருக்கோங்க. எக்ஸிட் பக்கத்துலயே வந்து உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கான லாட்ஜஸ் ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க ஸ்ரீ முருகா லாட்ஜ்னு ஒண்ணு இருக்கு. நல்லா பெருசாவே இருக்குங்க. இதுவும் பட்ஜெட் ஹோட்டலுங்க. அம்மன் 2 வீலர் ஸ்டாண்டு கீழே இருக்கு. மேல வந்து உங்களுக்கு முருகா லாட்ஜ் இருக்கு. கரெக்டா என்ட்ரன்ஸ்க்கு ஆப்போசிட்லயே எக்ஸிட்டுக்கு ஆப்போசிட்லயே பஸ்ஸஸ் எக்ஸிட் ஆகி போயிட்டு இருக்கு பாருங்க. சேலம் டு பொள்ளாச்சி பஸ் இது. மக்களே எக்ஸிட்ல முருகா லாட்ஜ் பார்த்தோம்ல, அப்படியே நம்ம கொஞ்சம் லெஃப்ட் சைடு வந்தோம்னா ஹோட்டல் சௌடாம்பிகைன்னு இருக்குங்க. இதுவும் வந்து பட்ஜெட் ஹோட்டல் தாங்க. கீழே ஸ்ரீ சாய்பவன் வெஜ் ஹோட்டல் இருக்கு. சௌடாம்பிகை பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஸோ பாரு, லாட்ஜிங்கு, ரூம்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல அவைலபிளா இருக்கு. போத் ஏசி அண்ட் நான் ஏசி. மக்களே ஹோட்டல் சௌடாம்பிகா பார்த்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களா, அப்படியே கொஞ்ச தூரத்துலயே இந்த மாதிரி நிறைய ஃபுட் கோர்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. போத் வெஜ் அண்ட் நான்வெஜ். வசந்தன் கோ இருக்கும். வசந்தன் கோக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்ரீ பாலகிருஷ்ணன் இருக்கு பாருங்க. கீழவே வந்து நிக்கா பிரியாணி ஹோட்டல் இருக்கு. அதுக்கு மேல ஹோட்டல் பாலகிருஷ்ணா ஸ்டே பண்றதுக்கு முகமதியா ஹோட்டல் இருக்கு பாருங்க. இது ஃபுல்லா நான்வெஜ்ஜுங்க. மக்களே ஹோட்டல் பாலகிருஷ்ணாக்கு ஆப்போசிட்லயே வந்து இன்னும் 2 ஹோட்டல் இருக்குங்க. மணி லாட்ஜ்னு இருக்கு பாருங்க. மணி லாட்ஜுக்கு பக்கத்திலேயே பிஎம்எஸ் லாட்ஜ்னு ஒண்ணு இருக்கு. இங்கேயே 2 லாட்ஜ் ஆச்சு, உங்களுக்கு 3 லாட்ஜ் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் சுத்தி இருக்கிற லாட்ஜஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சுங்க. இது வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு ஒரு குயிக் கிளான்ஸ் காமிக்கிறேன். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து ஸ்டே பண்ண வேண்டாப்பா, நான் கிளாக் ரூம்ல பேக் வச்சுட்டு ஃப்ரெஷ் அப் மட்டும் பண்ணிட்டு சேலம்ல ஏதாவது ஒர்க் முடிச்சுட்டு போகணும்னா ஸோ அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்லயே வந்து 24/7 ஆப்ரேட் பண்ற மாதிரி கிளாக் ரூம்ல இருக்கு. ஸோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே வந்தீங்கன்னாவே சிட்டிக்குள்ள போறதுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். நாம இங்க இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து 7 ரூபா, ஓகேவா? பஸ் ஸ்டாண்டு வெளியே வந்தோடனே வந்து சிட்டி பஸ்ஸஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இது வந்து தாழ்தள பேருந்து. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட்லயும் வந்து கொஞ்சம் லாட்ஜஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள ரிட்டையரிங் ரூம், ஏசி வெயிட்டிங் லாட்ஜ் இது எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க சேலம் வந்தீங்கன்னா எதர் ஸ்டே பண்றதுனாலும் ஸ்டே பண்ணலாம், இல்ல கிளாக் ரூம்ல போட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அந்த டேவே கிளம்புறதுனாலும் கிளம்பலாம். இல்ல ட்ரெயின்ல வந்தீங்கன்னா ரிட்டையரிங் ரூம்ல வந்தா எங்க தங்கணும் அந்த டீடைல்ஸ் இது எல்லாமே வந்து இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா கவர் பண்ணிடுவோம், ஓகேவா? ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில தான் வந்து இந்த 2 அடுக்கு பாலம் இருக்குங்க. எவ்வளவு டபுள் டெக்கர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாத்தீங்களா? சேலம்ல ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து டபுள் டெக்கர் பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல டபுள் டெக்கர் பிரிட்ஜுன்னு வேற லெவல்ல இருக்குப்பா சேலமோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ரயில்வே ஜங்ஷன் பக்கத்துல வந்தாச்சுங்க. சேலம் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சேலம் ஜங்ஷன் பக்கத்துல டிராவல் ஆயிட்டு இருக்கோம். வர்ற வழியில பாத்திருப்பீங்க ஃபுல்லாவே வந்து மார்க்கெட் ஏரியா தாங்க. நம்ம புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜங்ஷன் வரைக்குமே வந்து ஃபுல்லா வந்து எக்கச்சக்கமான கடைகள். வழியில சிவராஜ் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலும் பாத்தீங்க. இந்த வீடியோல நம்ம பட்ஜெட் ஹோட்டல்ஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்றோங்க. மக்களே, சேலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் வந்தாச்சுங்க. சேலம்லயும் நிறைய தாழ்தள பேருந்து ஓடுதுங்க. கம்ஃபர்டபுள் ஜேர்னியா இருக்கு இவ்வளவு வெயிலா இருந்தாலும். நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. நகர பேருந்து, புது பஸ் ஸ்டாண்டு எல்லா பக்கம் இருந்தும் ஜங்ஷனுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்கு. மக்களே, பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடே வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்குங்க. மினிமம் 1 ஹவருக்கு 50 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குதுங்க. சேலம் ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டே பண்றதுக்கான லாட்ஜஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. சோ வாங்க மக்களே, நம்ம ஃபுல்லா போய் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்திரலாம். சோ ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஹோட்டல் ஜங்ஷன், பிரியாணி ஷாப்ஸ், வேல் மிஸ், சூர்யா லாட்ஜ்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. சோ இதெல்லாம் வந்து பட்ஜெட்ல ஸ்டே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ். பக்கத்திலேயே வந்து உங்களுக்கு நிறைய ஃபுட்டுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே வந்து குரு லாட்ஜ்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாமே வந்து சேலம் ஜங்ஷனுக்கு நேர் ஆப்போசிட்ல. ஓகேவா, நமக்கு ஆப்போசிட்ல இருந்து தான் பஸ்ஸஸும் நிக்கும். உங்களுக்கு ஜங்ஷன்ல இருந்து நகர பேருந்து போறதுனாலும் சரி, புது பஸ் ஸ்டாண்ட் போறதுனாலும் சரி, உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். ஆவின் மில்க் பார்லர் இருக்கு பாருங்க. நமக்கு பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஜங்ஷன்னாவே ஆவின் இல்லாம இருக்காது. சோ அதுக்கு பக்கத்திலேயே வந்து தீஷ்வா மெஸ்ன்னு இருக்கு, ரஹ்மான் பிரியாணின்னு இருக்கு, ஹோட்டல் சூரிய பிரகாஷ், எத்தனை ஆப்ஷன்ஸ் பாருங்க ஃபுட்டு. சோ இது வந்து வைகை ரெசிடென்சிங்க, பிசினஸ் ஹோட்டல்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஓரளவுக்கு வந்து ஃபெசிலிட்டி நல்லா டீசென்டா இருக்கு. கீழே பார்க்கிங் லாட்டும் கொடுத்துருக்காங்க. சோ இன்கேஸ் நீங்க கார்ல வந்தா கூட இங்க பார்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன். 2 வீலர்ல எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து பார்க்கிங்கான ஃபெசிலிட்டி இருக்கு. சின்ன ஹோட்டலா இருந்தாலும் நல்ல ஃபெசிலிட்டி டீசென்டா பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா A1 ஹோட்டல், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பிரியாணி ஹோட்டல்ஸ்ன்ட்டு சூப்பரா ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் உள்ளுக்குள்ள கார் பார்க்கிங் ஏரியா இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே வந்து உங்களுக்கு நிறைய ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சஹானா லாட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்க வந்து ஃபங்க்ஷன் ஹால்ஸும் இருக்கு போல. அதுக்கு பக்கத்திலேயே வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போறதுக்கு ஒரு சின்ன சந்து இருக்கும். நேர் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான மெஸ், காஃபி ஷாப்ஸ் இதெல்லாமே இருக்கும். நம்ம பார்த்தோம்ல இந்த ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம். அதுக்கு பக்கத்திலேயே வந்து நம்ம ரயில்வேஸோட 2 வீலர் பார்க்கிங் அண்ட் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி வேற இருக்குங்க. இது வந்து பேட் பார்க்கிங் தான். ஓகேவா, சோ இன்கேஸ் நீங்க பிரைவேட் வெஹிக்கிள் எல்லாம் வந்துட்டு பார்க் பண்ணிட்டு நான் ஊருக்கு போயிட்டு வரணும்ப்பானா சூப்பரா உங்களுக்கு பார்க்கிங்கான ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. பார்க்கிங் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஐஆர்சிடிசியோட ஃபுட் ட்ராக் இருக்கு. டாப் ஃப்ளோர் கூட இருக்கு பாருங்க. சூப்பரா வந்து உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நம்ம டைனிங் பண்ணலாம் போல. பரவாயில்லைங்க, சேலம் ஜங்ஷன் பக்கத்திலேயே நிறைய ஃபெசிலிட்டிஸ். ஏடிவிஎம் மெஷின்ல நாம டிக்கெட்டும் எடுத்தாச்சுங்க ஹோசூர் போறதுக்கு. வாங்க கிளம்புவோம். மக்களே, சேலம்க்கு ஒரு ஷார்ட் ட்ரிப் முடிச்சுட்டு நம்ம திரும்பி ஹோசூர் கிளம்பியாச்சு. ஸோ ஹோசூர் வந்து நம்ம 16378 இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ல கிளம்புறவங்க. இது எர்ணாகுளம்ல இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் கோயம்புத்தூர், சேலம், தருமபுரி, ஹோசூர் வழியா போறது. நாம ஹோசூர்ல இறங்கிக்க போறோம். அரௌண்ட் 6 o'clock ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்த வேலை தான் முடியல. பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ண வந்தோம், பட் போஸ்ட் ஆஃபீஸ் பிஎஸ்கேல முடியாதுன்ட்டாங்க. அதனால கோயம்புத்தூர் பாஸ்போர்ட் சேவா கேந்திரால நாம ரீஅப்பாயின்மெண்ட் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்கோம். அடுத்த மாசம் தான். அதனால நமக்கு டைம் இருக்கு. நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் ட்ரிப் ஒன்று போட்டு அதோட அந்த ரிவ்யூ ரீஇஷ்யூ ஒர்க்கையும் முடிச்சிட வேண்டியதுதான். ஸோ மக்களே, நம்ம ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், நியூ பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற லாட்ஜஸ், ஸ்டே பண்றதுக்கான லாட்ஜஸ், ஃபுட் ஃபெசிலிட்டிஸு, ஓல்டு நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் எப்படி வரணும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு சூப்பராக கவர் பண்ணியிருக்கேன். சேலம் வர்ற மக்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம இன்னும் கொஞ்ச நேரத்தில், இன்னும் வந்து ஒரு 1/2 hour இருக்கு நமக்கு ட்ரெயின் வர்றதுக்கு. ஸோ வாங்க, ஜேர்னியும் லைட்டாக கவர் பண்ணிட்டு அப்படியே ஹோசூர் போயிட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மக்களே, சேலம் ரயில்வே ஸ்டேஷனோட புக்கிங் கவுண்டருங்க, அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ் புக் பண்ற இடம். ஐ திங்க்
ப்ரீ ரிசர்வேஷனும் வந்து இங்கேயே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அட்வான்ஸ்டு ரிசர்வேஷனும் ஏடிவிஎம் மிஷின்ஸ் இருக்கு. இங்க பாருங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஃப்ரெண்ட்லி வண்டி இருக்கு. ரிட்டையரிங் ரூம்க்கான சார்ஜஸ் போட்டிருக்காங்க பாருங்க. 12 ஹவர்ஸ்னா 450 ஏசிக்கு, நான் ஏசிக்கு 350. அதே மாதிரி 24 ஹவர்ஸ்னா 900, நான் ஏசிக்கு 700. ஸோ பரவாயில்லைங்க, விலை ரொம்பலாம் ஜாஸ்தி இல்லை, கண்டிப்பா ஸ்டே பண்ணலாம். ரயில்வே ரிசர்வ் ரிட்டையரிங் ரூம்ஸ்லாம் நல்லாவே இருக்குங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்க சேலம் வந்துட்டு ரிட்டையரிங் ரூம்ல ஸ்டே பண்ணணும்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல இருக்கு ரிட்டையரிங் ரூம். ஓகேவா? IRCTC tourism.comல நீங்க அட்வான்ஸ்டா ரிசர்வ் பண்ணிக்கலாம் PNR நம்பர் வச்சு. மக்களே, சேலம் ரயில்வே ஸ்டேஷன்ல இங்க பாருங்களா, மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் இருக்குங்க. இங்க பாருங்களா எத்தனை வெரைட்டிஸ்னு. நாம ஒரு பிளாக் கரண்ட் கோன் வாங்கியிருக்கோம், 25 rupees. மக்களே வாங்க, ஐஸ்கிரீம் என்ஜாய் பண்ணலாம். வெயில் சீசனுக்கு நல்லா இருக்குங்க. நாம ஒரு மார்ச் மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டிராவல் பண்ற 16378 எர்ணாகுளம் KSR பெங்களூர் இன்டர்சிட்டி டே டைம்ல ஓடுற ரொம்ப பாப்புலர் எக்ஸ்பிரஸ்ங்க. சீட் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்ரிசர்வ்ட்ல 75 ரூபா டிக்கெட் பிரைஸ். ஒரு 3 ஹவர்ஸ் தான் நமக்கு டிராவல் சேலம்ல இருந்து ஹோசூருக்கு தருமபுரி வழியா. இன்டர்சிட்டிங்கிறனால அதுக்கு தான் ப்ரையாரிட்டி ஜாஸ்தி, அதனால வேகமா போயிடும். 6 மணிக்கெல்லாம் நம்ம ரீச் ஆயிடணும். மேக்ஸ் 6:30. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோன்னு. மக்களே, நம்ம 16378 KSR பெங்களூர் இன்டர்சிட்டி பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல வருதுங்க. 332க்கு வாங்க மக்களே, நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 போகலாம். மக்களே, நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல வந்திருக்கோங்க. இங்க போட்டிருக்காங்க பாருங்க ரிட்டையரிங் ரூம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு PNR நம்பர் இருந்துச்சுன்னா நேர்ல வந்து கூட புக் பண்ணிக்கலாம், இல்ல IRCTC டூரிசம் வெப்சைட்ல புக் பண்ணிக்கலாம். வாங்க போய் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு வந்துருவோம். மக்களே, ஏசி வெயிட்டிங் ஹால் இருக்குங்க. ஏர் கண்டிஷன், மொபைல் சார்ஜிங், மேல் ஃபீமேல் வாஷ்ரூமு, இது எல்லாமே அவைலபிளா இருக்கான். 24 hours பேட் சர்வீஸ். 1 ஹவருக்கு 25 rupeesங்க பர் பேசஞ்சர். ஸோ இன்கேஸ் நீங்க ஏசி வெயிட்டிங் ஹால் யூஸ் பண்ணணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூ ஹவர்ஸ் தான் ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஷவரு, குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பணும்னா நீங்க பேட் ஏசி வெயிட்டிங் ஹால் யூஸ் பண்ணிக்கலாம். 25 ரூபா தான் ஹவர்லி. ஒரு 2-3 ஹவர்ஸ் ஸ்டே பண்ணணும்னா கூட சீப்பா ஸ்டே பண்ணிக்கலாம் இங்கேயே. மக்களே, ஏசி வெயிட்டிங் லாஞ்சில் இருந்து ஒரு 50 meters நடந்து வந்தோம்னாலே உங்களுக்கு இந்த சைன் போட்டிருப்பாங்க ரிட்டையரிங் ரூம் சொல்லிட்டு, ஓய்வு அறை அட் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3. இந்த பக்கம் போட்டிருக்காங்க பாருங்க டைரக்ஷன். இங்கதான் இருக்கு போல ரிட்டையரிங் ரூம். பட் ஆனா க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோஸ் இல்லைங்க, இந்த சைடு இருக்குங்க ஸ்டெப்ஸ். ஸோ இங்க ரேட்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. நம்ம ஃப்ரண்ட்ல பார்த்தோம்ல அதே ரேட்ஸ் தான். ஓகேவா? ஸோ புக்கிங்க்கு எதர் நீங்க வெப்சைட்லயே புக் பண்ணிக்கலாம், இல்ல நேர்ல வந்து புக் பண்ணிக்கலாம். பேட்டரி ஆப்ரேட்டட் கார் எல்லாம் கூட இருக்கு பாருங்க. இங்க இருக்க ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு போல. மக்களே, ரிட்டையரிங் ரூம்ஸ்க்கான ரிசர்வேஷன் கவுண்டர் இங்க இருக்குங்க, ரிசப்ஷன் கவுண்டர். ஸோ இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இவங்கள தான் கால் பண்ணணும் போல. ஸோ இங்க ரூல்ஸ் போட்டிருக்காங்க. லக்கேஜஸ் ஆர் ஆக்குபன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, ப்ளீஸ் யூஸ் டஸ்ட்பின்ஸ். ஸோ இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே யார் யார் புக் பண்ணாங்க அப்படின்னு டைம் டேபிளில் போட்டுடுறாங்க. எவ்வளவு நாளைக்கு ஸ்டே பண்ணுறாங்க எல்லாமே போட்டுடுறாங்க. சூப்பர் இல்லை? ரிட்டையரிங் ரூமும் இருக்குது, டார்மெட்ரியும் இருக்குது. இந்த பக்கம் இருக்குது பாருங்க ரூம்ஸ். இந்த பக்கமும் ரூம்ஸ் இருக்குது. ஸோ சிங்கிள் ரூம்ஸும் இருக்குது, டார்மெட்ரி ரூம்ஸும் இருக்குது. மக்களே, ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற ரிட்டையரிங் ரூம் ஃபெசிலிட்டியும் காமிச்சாச்சு. ஸோ வெளியே என்னென்ன மாதிரி ஸ்டே ஆப்ஷன்ஸ் இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிற
ஏசி வெயிட்டிங் லான்ச்சு, அதுக்கப்புறம் ரிட்டையரிங் ரூம் ஃபெசிலிட்டியும் பார்த்தாச்சு. ஸ்டே பண்ணுறதுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு சேலமில். ஓகேவா, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயும் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயும். மக்களே, பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 வந்தாச்சுங்க. 3:16 ஆகுது. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தான் நம்ம ட்ரெயின் வர. கோச் பொசிஷன் எல்லாம் இப்போ எல்இடி ஸ்கிரீன்லயே டிஸ்பிளே பண்ணிடுறாங்க. ஓடிட்டு இருக்கு பாருங்களா. ஃப்ரண்ட்ல 2 ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க, பின்னாடி 2 ஜெனரல் கம்பார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே வந்து ரிசர்வ்டு சீட்ஸ், ரிசர்வ்டு சீட்டிங். இன்டர்சிட்டி டே டைம்ல ஓடுதல்ல, அதனால ஸ்லீப்பர் கிடையாது. ஃபுல்லாவே வந்து சீட்டிங் கம்பார்ட்மெண்ட்ஸ் தான். எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயுமே வந்து எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க சேலம்ல. 16378 எர்ணாகுளம் பெங்களூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வந்துருச்சுங்க. WAP 7 இன்ஜின் தான் இழுத்துட்டு வருது. சூப்பரா வந்துட்டு இருக்கான் பாருங்க. சோ இந்த ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லக்கேஜ் ரூம் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா D1 கம்பார்ட்மெண்ட். ஸ்லீப்பர் கோச்சஸ் இருக்காது. நான் சொன்னேன்ல டே டைம்ல ஓடுற ட்ரெயின், அதனால ஃபுல்லாவே வந்து சீட்டர் தான், ரிசர்வ்டு சீட்டர் கோச்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் சேர் கார் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் பின்னாடி வந்து 2 அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட். இதுதான் வந்து கோச்சஸ்ங்க நம்ம இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ல. ஆனா சரியான பாப்புலரான எக்ஸ்பிரஸ். காலங்காத்தால எர்ணாகுளம்ல இருந்து கிளம்பி சூப்பரா ஈவினிங் எல்லாம் வந்து பெங்களூர்ல கொண்டு வந்து செத்திடுவாங்க. சோ டே டைம்ல நீங்க கேரளால இருந்து பெங்களூர் வரணும்னா இது சூப்பரான எக்ஸ்பிரஸ்ங்க. நமக்கும் வந்து இது யூஸ் ஆகுது பாருங்க. சேலம்ல இருந்து அழகா மதியம் கிளம்பி ஈவினிங் நம்ம ஹோசூர் போய் ரீச் ஆயிடலாம். சோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வழியில. முக்கியமா வந்து தர்மபுரி ஹோசூர் வழியா போறதுனால இந்த ரூட்ல டிராவல் பண்ற மக்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், பெங்களூர் போற மக்களுக்கு. வெயில் காலத்துக்கு ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது இது மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஜூஸ் பழம் கிடைக்கும். என்ஜாய் பண்ணிட்டே நம்ம டிராவல் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரெயின் ஓமலூர் எல்லாம் தாண்டி டுவர்ட்ஸ் ஹோசூர் டிராவல் ஆயிட்டு இருக்குங்க. சோ இந்த சைடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்ம ஓமலூர் தாண்டணுன்னே ஃபுல்லா மலைப்பகுதிகள் ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப நம்ம தோப்பூர் கனவாவை தாங்க தாண்டிட்டு இருக்கோம். நம்ம ரோட்ல போனா தோப்பூர் கனவா வந்து அப்படியே திகில் கிளப்பிட்டு இருக்கோம். இப்ப நிறைய பிரிட்ஜஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க, அதனால ஓரளவுக்கு வந்து ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கு அந்த ஏரியால. சோ இந்த வழியில ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தோப்பூர் தாண்டி நம்ம காட் செக்ஷன்ல தாங்க டிராவல் பண்ணுவோம். இதெல்லாமே வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள். அப்படியே இந்த கர்வ் கிரேடியன்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் தெரியுமா? இந்த ரூட்ல டிராவல் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு டைம் டிராவல் பண்ணுங்க.
முக்கியமா வந்து மான்சூன் சீசன்ல டிராவல் பண்ணுங்க. வடகிழக்கு பருவமழை சீசன் இருக்கும்ல, செப்டம்பர் அக்டோபர் சமயத்துல மழை பெய்யற சீசன்ல டிராவல் பண்ணி பாருங்களா. ஒரு பக்கா ஹில் ஸ்டேஷன்ல நீங்க லோனாவாலா, அதுக்கப்புறம் கொல்லம் எக்ஸ்பிரஸ் எல்லாம் இருக்குல்ல, தென்காசில எல்லாம் போற எக்ஸ்பிரஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல, அந்த அளவுக்கு வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த வழியே. இந்த வழியில சேலம்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா தர்மபுரி டவுன் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. தர்மபுரியும் தாண்டி நாம கிளம்புனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஃபுல்லா ஹில்ஸா தான் இருக்கும். ஹோசூர் ரீச் ஆகிற வரைக்கும் வந்து ஃபுல்லா ஹில் சைடு தான். அவ்வளவு ரம்மியமா இருக்கும். நம்ம ஒவ்வொரு ஊரும் தாண்டி போயிட்டு இருக்கும் போது, இங்க ஹோசூர் பக்கத்துல டிராவல் பண்ணும்போது நிறைய இந்த பூத்தோட்டங்கள் எல்லாம் இருக்குங்க. நைட் டைம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா லைட்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க தோட்டத்துக்குள்ளேயே. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். சூப்பரான ஒரு சன்ரைஸ் பார்த்துட்டே வந்து நாம ரீச் ஆக போறோங்க. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு நம்ம ஹோசூர் பக்கத்துல. மக்களே 6:50 ஆகுதுங்க. இன்னும் வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் டிராவல் இருக்குங்க நமக்கு. என்னன்னு தெரியல, ஆக்சுவலா வந்து 6:45க்கு நம்ம ரீச் ஆயிருக்கணும். பட் இன்னும் கிட்டத்தட்ட half an hour லேட்டா போயிட்டு இருக்கோம். பட் இட்ஸ் ஓகே. நம்ம ஹோசூர் போற வரைக்கும் டைம் பாஸ் காரை பிடி சாப்பிட்டே போறோம். ஸோ ஆல்மோஸ்ட் ரீச் ஆயாச்சு மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன்ல நம்ம ஹோசூர் பக்கத்துல போகும்போது அப்படியே பூத்தோட்டங்கள்ல எல்லாம் வந்து லைட் போட்டு இருக்கும்னு. கரெக்டா வந்து நம்ம கொஞ்சம் லேட் ஆனதும் நல்லாதான் போயிடுச்சுங்க. டே லைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த தோட்டங்கள்ல இந்த லைட்ஸோட பாக்குறதுக்கு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது தோட்டத்துல எதுக்குடா இப்படி காட்டுக்குள்ள லைட்டை போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இங்க பூந்தோட்டங்கள் எல்லாம் இருக்குல்ல, டே லைட்டை மிமிக் பண்றதுக்காக லைட் போட்டு வச்சிடுறாங்க. அதனால வந்து உங்களுக்கு ஃப்ளவர் வந்து ஃப்ரெஷ்ஷாவும் பெருசாவும் நல்லா வளருமா. ஸோ காலையில கரெக்டா உங்க மார்க்கெட் கொண்டு போறதுக்கு பறிக்கும் போது சூப்பரா வந்து ஃப்ளவர் ரெடி ஆயிருக்கும். என்னென்ன மாதிரி எல்லாம் நம்ம ஊர் ஆளுங்க பிளான் பண்றாங்க பாத்தீங்களா, வேற லெவலுங்க. ஹோசூர் ரீச் ஆயாச்சு மக்களே நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு. மக்களே கரெக்டா 7:10 நாம ஹோசூர் வந்து ரீச் ஆயாச்சுங்க. சேலம்ல இருந்து நம்ம ட்ரெயின் அதுக்குள்ள ஹாரன் கொடுத்துட்டாங்க, அதுக்குள்ள சிக்னல் போட்டாங்க. ஒரு 3-4 மினிட்ஸ் தான் நின்று இருக்கும். பரவாயில்ல, வந்துன்னே கிளம்பிட்டாங்க. சோ மக்களே, நம்ம சேலம் புது பஸ் ஸ்டாண்டு, சேலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன், இதுக்கு பக்கத்துல ஸ்டே பண்றதுக்கான ஹோட்டல்ஸ், சாப்பிடுறதுக்கான ரெஸ்டாரண்ட்ஸ், சுத்தி இருக்கிற பேசஞ்சர் அம்யூனிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து டீடைல்டா பார்த்தோம். ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற ரிட்டையரிங் ரூம், அதுக்கான சார்ஜஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கோ சேலம் ஜங்ஷனுக்கோ போற மக்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். சேலம் டிராவல் பண்ற மக்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ நம்ம ஜங்ஷன்ல இருந்து சேலம் வர ட்ரெயின் டீடைல்ஸ் காமிச்சாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.